ஹலாலான முறையிலே உழைப்பது என்பது ஒரு உலக ரீதியான ஒரு காரியம் அல்ல. அது ஒரு சாதாரண உலக விஷயம் என்று கடந்து போகிற விஷயம் அல்ல. முதல்ல அது மார்க்கம் என்று நம்பணும். இமாம் அஹமது பின் ஹம்பல் சொல்லுவாங்க, அவங்களுடைய நண்பர் ஒருத்தர் யஹ்யா பின் மயீன், அவங்க ஒரு தடவை கோபத்தில் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசும்போது, நீங்கள் கொடுக்குறதெல்லாம் நான் அறவே வாங்கி சாப்பிட மாட்டேன், சைத்தான் கொடுத்தா சாப்பிட்டுக்குவேன், சைத்தான் என்கிட்ட ஏதாவது கொடுத்தா கூட சாப்பிடுவேன், நீங்கள் கொடுத்தா சாப்பிட மாட்டேன். அது ஏதோ ஒரு இதில் சொன்னார். சைத்தான் கொடுத்தா கூட சாப்பிட்டுக்குவேன்னு சொன்னார் இல்லையா. இமாம் அஹமது அவர்கள் தன்னுடைய நண்பரை கடிந்து கொண்டான். என்னப்பா சொல்கிற, சாப்பாடுங்கிறது அவ்வளோ வேடிக்கையாக போச்சு அவனுக்கு, சைத்தான் கொடுத்தா கூட சாப்பிடுவேன்னு சொல்லி. குர்ஆனில் அல்லாஹ் அமலுக்கு முன்னால் 9 பற்றி தான் சொல்கிறான். குலு மின த்வையிபா, ஹலாலை உண்ணுங்கள், அமலு சாலிஹா, நல்ல அமல் செய்யுங்கள். அமல்கள் செய்வதற்கு முன்னால் சாப்பிட சொல்கிறான் அல்லாஹ் ஹலாலை. அப்போ அமலுக்கு முன்னால் ஹலாலை சாப்பிட்றது முக்கியம். அந்த சாப்பிட்றதுங்கிறது உனக்கு அவ்வளோ விளையாட்டாக போச்சா, சைத்தான் கொடுத்தா கூட சாப்பிடுவேன்னு சொல்கிறதுக்கு. முதல்ல ஹலால் உழைப்பு என்பது, ஹலாலான வருமானம் என்பது, அதற்காக உழைப்பது என்பது அது மார்க்கம், அது தீன். அது மௌலானா தகி உஸ்மானி தாமத் பரகாத்துஹும் அவங்க விளையாட்டாக சொல்லுவாங்க, இந்த காலத்தில் மக்களுடைய குறிக்கோள் என்ன ஆயிடுச்சுன்னா, யாராவது ரோட்டில் போகிற ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு, இப்போ சொர்க்கம் போறியா நரகம் போறியான்னு கேட்டால் 4 காசு எங்கே கிடைக்குமோ அங்கே போகிறேன், அதை சொல்லுங்கம்மா. சொர்க்கமா நரகமான்னு கேட்டால், சொர்க்க நரகம்லாம் அப்படி இருக்கட்டும், அப்புறம் இருக்கட்டும், எங்கே போனால் 4 காசு கிடைக்கும் சொல்லுங்கள், அங்கே போகிறேன். இதுதான் காசுங்கிற ஒரே குறிக்கோள். அப்போ இது குறிக்கோள் ஆகிவிட்ட பிறகு அவன் எப்படி ஹலால் ஹராம்ங்கிற பாகுபாடெல்லாம் அவனுக்கு என்ன தெரிய போகுது? அல்லாஹ் எல்லாத்துலேயும் ஹலால் ஹராம் வச்சிருக்கிறான், எல்லாவற்றிலும் இல்லையா. ஒரு மனிதன் திருமணம் செய்வதென்று சொன்னால், திருமணத்திற்கு முன்னால் எந்த பெண்ணை திருமணம் செய்யலாம், எந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது, இன்னாரெல்லாம் திருமணம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் பட்டியலிடுவான். ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, இன்னென்ன பெண்களை திருமணம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போ அதில் ஹலால் ஹராம் இருக்கிறது இல்லையா. நம்முடைய குணங்கள், நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள், அதில் ஹலால் ஹராம் இருக்கிறது. எல்லா விஷயத்திலுமே அல்லாஹ் சிலவற்றை அனுமதித்திருக்கிறான், அல்லாஹ் சிலவற்றை தடுத்திருக்கிறான். இதுதான் மார்க்கம், இதுதான் என்னங்க வாழ்க்கைங்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்திற்கு முதலில் செல்கிற மூவர், அவங்க தான் முதல்ல போவாங்கன்னு சொன்னாங்க. சொர்க்கத்திற்கு முதல்ல செல்லக்கூடிய மூவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செஞ்ச தியாகி, தன்னுடைய எஜமானுக்கும் அல்லாஹ்வுக்கும் விசுவாசமாக நடந்த ஒரு அடிமை. 3வது யார்? தேவை இருந்தும், குடும்பம் பெரிதாக இருந்தும், பெரிய குடும்பம், மனைவி மக்கள் நிறைய இருக்கிறாங்க, நிறைய புள்ள குட்டி, ஆனாலும் ஹராமான செல்வங்களுக்கெல்லாம் செல்லாமல் ஹலாலை மட்டுமே சாப்பிட்டு மனக்கட்டுப்பாடோடு வாழ்ந்த முஸ்லீம். அப்போ ஹலாலை சாப்பிட்றவன் சொர்க்கத்தில் முதல்ல செல்வான். சொர்க்கத்தில் செல்லக்கூடிய முதல் 3 பேரில் அவர் தான் சொன்னாங்க. இந்த அளவுக்கு மார்க்க ஹலாலுடைய விஷயத்தில் எவ்வளவு கட்டுப்பாடு, நாம் அந்த விஷயத்தில் எவ்வளோ அலட்சியம் காட்டுகிறோம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நீங்கள் இன்னக்கும் லதஃபுலூன அன் அஃதலில் இபாதா, ஒரு பெரிய வணக்கம் இருக்குது, அந்த வணக்கத்தை எல்லாருமே அலட்சியப்படுத்துறீங்க, யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. நோன்பு வைக்கிறது, தொழுகிறது எல்லாம் சரிதான், ஆனால் ஒரு பெரிய வணக்கத்திலே நீங்கள் அலட்சியம் காட்டுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னாங்க. மக்கள்லாம் பதறி போய் கேட்டாங்க, அது என்ன, அது நாங்கள்லாம் அலட்சியம் காட்டுகிற வணக்கம் எது? சொன்னாங்க, பொருள் ஈட்டுவதில் பேணுதல் இல்லாமல் இருக்கிறீங்க, ஹலாலில் பேணுதல் இல்லாமல் இருக்கிறீங்களே, ஹலால் வருமானம் தானே பெரிய பேணுதலான வணக்கம் என்று சொன்னாங்க. நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சட்டங்களை எந்த அளவுக்கு உள்ளே போய் பேசுவாங்கன்னா, இப்போ ஒரு தந்தை குடும்பத்துக்கு செலவு செய்கிற தந்தை, அவர் ஹராமாக தான் சம்பாதிக்கிறார்னா, இப்போ அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அந்த பிள்ளைகளுக்கு தந்தையினுடைய ஹராமான வருமானத்தினுடைய அந்த உணவு கூடுமா, சாப்பிடலாமா? சட்டம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பையன் சின்ன பையனாக இருக்கிற வரைக்கும் அத்தை ஹராமை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் பருவம் அடைஞ்சிட்டா சாப்பிடக்கூடாது. பருவம் அடைஞ்சிட்டா அத்தை ஹராமை சம்பாதிக்கிறாருன்னா சாப்பிடக்கூடாது. இனிமேல் அவர் தனியாக சம்பாதிக்கிறது கடமையாயிடும். இல்லை எனக்கு படிப்பு இருக்குது சொல்ல முடியாது. இப்போ இந்த அளவுக்கு மார்க்க சட்டங்கள் ஹலாலுடைய விஷயத்தில்
இவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல்கள் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் தான் நாம் அலட்சியம் செஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அநியாயக்கார ஆட்சிகள் மீண்டும் தொடருது. நாட்டில் அநியாயங்களும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை. பெரிய மாற்றங்கள் எல்லாம் நம்ம ஏற்படலாம் என்று நினைச்சாலுமே கூட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக தான் இருக்குது. நம்முடைய வணக்கங்கள் சரியாகணும்னா உள்ளே போகிற இறைச்சினங்க உணவு சரியாகணும். உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய இறைப்பை இருக்கு இல்லையா, அது வயிற்றுக்குள் இருக்கிற தொட்டி. இங்கே ஒரு ஹவுஸ் இருக்கு இல்லையா, இது மாதிரி என்னங்க ஒரு தொட்டி. அது ஒரு ஹவுஸ் இருக்குன்னா அதற்கு தண்ணி வந்து விழக்கூடிய குழாயும் இருக்கும். அந்த குழாயில் சுத்தமான தண்ணி வந்தால் ஹவுஸில் விழக்கூடிய தண்ணி சுத்தமாக இருக்கும். அந்த குழாய் வழியாக சாக்கடையும் அசுத்தமும் வந்தால் ஹவுஸில் வந்து கொட்டுறதும் அசுத்தமாக தான் இருக்கும். நம்ம எல்லாரும் வயிற்றுக்குள்ளேயும் ஒரு தொட்டி இருக்குது, இறைப்பைங்கிற தொட்டி இருக்குது. அந்த இறைப்பைங்கிற தொட்டிக்கு செல்லக்கூடிய நரம்பு குழாய்கள், நீங்கள் உணவு குழாயில் எதை செலுத்துறீங்க? தூய்மையான ஹலாலான உணவை சுமத்துனீங்கன்னு சொன்னால் உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த இறைப்பைங்கிற தொட்டி சுத்தமாக இருக்கும். நீங்கள் ஹராம என்னங்க கொட்டினீங்கன்னு சொன்னால் அந்த தொட்டி அசிங்கமாக போயிடும். இந்த இறைப்பைங்கிற தொட்டி அசிங்கமானால் எல்லா பலா முசீபத்தும் ஒரு உள்ளங்கெட்டு போகும், உடல் கெட்டு போகும், எல்லாமே கெட்டு போயிடும். நம்முடைய அமல்கள் எதுவுமே இருக்கப்படாது. அதனால தான் அதை விதவிதமான வார்த்தைகளில் நமக்கு விளக்கினாங்க. எனவே அருமையானவர்களே, இந்த விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கி நாம் ஹராமுடைய விஷயத்தில் ரொம்பவே அலட்சியமாக நாம் இருக்கிறோம். ஒரு அடியான் வந்து சம்பாதிக்கிறதுல என்ன வழியாக இருந்தால் என்ன, காசு வந்தால் போதும், வருமானம் வந்தால் போதும், அதில் எல்லாம் அது இதெல்லாம் பார்க்க முடியாது என்று அலட்சியம் செய்தால் அல்லாஹ் அவனை எந்த நரகத்தில் தூக்கி போடுறதை பற்றியும் கவலைப்பட மாட்டானா. எப்போ நீ வருமானத்தை குறித்து நீ கவலைப்படலையோ உன்னை நரகத்தில் தூக்கி போடுறது குறித்து நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி, நீங்கள் உடல் மெலிந்து போகிற அளவுக்கு நீங்கள் வணங்கினாலும் சரி, நோன்பு வச்சு கடைசியில் ஒரு ஆணி மாதிரி ஆயிட்டாலும் சரி, உங்கள் வணக்கத்தை அல்லாஹ் கண்டுக்கவே மாட்டான், உங்கள்கிட்ட பேணுதல் வராத வரை. அதனால தான் சொன்னாங்க, ஹைரு தீனிக்குமுல் வரா, உங்களுடைய மார்க்க அம்சங்களில் ரொம்ப சிறந்த அம்சம் பேணுதல் சொன்னாங்க.